எனக்கு பாதுகாவலாய் யார் இருக்கிறார்கள்? நான் தனிமையாய் இருந்து கொண்டிருக்கிறேனே, என் குடும்பத்தார் எனக்கு பாதுகாவலாய் இருக்கவில்லை, என் பெற்றோர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கவில்லை. நான் தனித்து விடப்பட்டவளைப் போல, வெறுமையாக்கப்பட்டவளைப் போல நான் அங்கும் இங்குமாய் ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்று தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம், உங்களை நான் பாதுகாப்பேன், தப்புவிப்பேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னை சுமந்து கொண்டு போகிறீர், என்னை பாதுகாக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை என் தகப்பனார் தந்து நான் அதை மேய்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்படுவது இல்லை, நான் அஞ்சுவது இல்லை, நான் கலங்குவது இல்லை, நான் துவண்டு போவது இல்லை. அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டிருக்கிறார், நல்ல பசுமையான ஆகாரங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.